ராஜஸ்தானில் ஹோலி வண்ணப்பொடியை உடலில் பூசிக்கொள்ள மறுத்த இளைஞர் கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திடுக்கிடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கும் நிலையில் தப்பி ஓடிய இளைஞர்கள் சிக்குவார்களா? ஹோலி கொண்டாடவில்லை என்றால் காலி செய்து விடுவோம் என்ற இந்த இளைஞர்களின் இந்த செயல் காண்போரை கதிகலங்க செய்துள்ளது. வண்ணம் பூசிக்கொள்ள மறுத்த இளைஞரை கழுத்தை நெரித்து கொன்ற சம்பவத்தின் திடுக்கிடும் பின்னணி இதோ. நாடு முழுவதும் ஹோலி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் இந்த சூழலில் ராஜஸ்தானில் அரங்கேறிய இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ராஜஸ்தானின் தௌசா மாவட்டத்தில் ரால்வாஸ் கிராமத்தில் 25 வயதான அன்ஸ்ராஜ் என்ற அந்த இளைஞர் போட்டி தேர்வுகளுக்கு படித்துக் கொண்டிருந்தார். கடந்த புதன்கிழமை மாலை இவர் கிராம நூலகத்தில் படித்துக் கொண்டிருந்தார். அப்போது ஹோலி கொண்டாட்டம் என்ற பெயரில் கையில் வண்ண வண்ண பொடிகளுடன் அங்கு வந்த கும்பல் ஒன்று கண்ணில் பட்டவர்கள் மீதெல்லாம் வண்ண பொடிகளை தூவி குத்தாட்டம் போட்டுள்ளனர். அப்போது அங்கு படித்துக் கொண்டிருந்த ஹன்ஸ்ராஜ் மீது 3 இளைஞர்கள் வண்ண பொடிகளை பூச முயன்றுள்ளனர். ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்த ஹன்ஸ்ராஜ் அவர்களிடமிருந்து விலகிச் சென்றுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அசோக், பப்லு மற்றும் கலுராம் ஆகிய மூவரும் ஹன்ஸ்ராஜை வலுக்கட்டாயமாக பிடித்து வண்ண பொடிகளை பூச முயன்றுள்ளனர். அதற்கு ஒப்புக்கொள்ளாத ஹன்ஸ்ராஜ் அவர்களிடமிருந்து திமிரிக் கொண்டு விலகி ஓடி இருக்கிறார். இதனால் ஆத்திரம் தலைக்கேறிய அந்த கும்பல் ஹன்ஸ்ராஜை பிடித்து சரமாரியாக அடித்து உதைத்துள்ளனர். மேலும் பெல்ட்டால் இளைஞரை அடித்து விளாசியுள்ளனர். உச்சகட்டமாக மூவரில் ஒருவர் ஹன்ஸ்ராஜின் கழுத்தை நெரித்து அந்த இடத்திலேயே படுகொலை செய்துள்ளார். அந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொலையாளிகள் மூவரும் தப்பியோடிய நிலையில் ஹன்ஸ்ராஜ் உடலுடன் குடும்பத்தினர் மற்றும் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மூவரையும் கைது செய்யும் வரை ஓயப்போவதில்லை என நெடுஞ்சாலையில் உடலை கிடத்தி அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். கைது நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதியளித்த பின்னர் அவர்கள் கலைந்து சென்றனர். ஹோலி வண்ணப்பொடியை பூசிக்கொள்ள மறுத்த இளைஞர் கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.